வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் மக்கள் நலப் பணிகளில் கவனம் செலுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வ விவாதங்கள் நடைபெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற இக்கூட்டத்தில் நல்லாட்சி நடைமுறைகள் குறித்தும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 2 லட்சம் புதிய கூட்டுறவு சங்கங்களை அமைக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமது அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், இதுவரை 35,395 புதிய கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாட்டிற்கு ஆபரேஷன் சிந்தூர் சான்றாக அமைந்துள்ளது என்று மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்நடவடிக்கை பிரதமரின் உறுதியான தலைமை பண்பை எடுத்துக்காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி காலாப்பட்டு துணைமின் நிலையத்தில் வருடாந்திர உபகரணங்கள் அளவு திருத்தப் பணிகள் மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பிம்ஸ் மருத்துவமனை, சுனாமி குடியிருப்பு, மத்திய சிறைச்சாலை, சட்டக்கல்லூரி, அம்மன் நகர், பெரிய காலாப்பட்டு ஒரு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. 15 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான 4வது சப்ஜூனியர் தேசிய குத்துச்சண்டை சாம்பியன் பட்ட போட்டிகள் உத்தரப்பிரதேஷ் மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் நாளை முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என தேசிய குத்துச்சண்டை கூட்டமைப்பு நேற்று அறிவித்துள்ளது. ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியின் தொடக்க ஆட்டத்தில் ஜோர்டான் அணி இந்திய அணியை 91-84 என்ற புள்ளி கணக்கில் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.